ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்த போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம் இயேசுவே, எங்களை நரக நெருப்பில் நின்று ரட்சித்தரலாம். சகல ஆத்துமாக்களையும் பரலோக பாதையில் வழி நடத்தியரலாம். மதிரக்கம் அதிகமாக வேண்டியவர்களுக்கு சிறப்பான உதவி செய்தரலாம். அத்தியந்தமாமுள்ள பரலோக ராஜேஸ்வரியான பரிசுத்த மாதாவே, உம்முடைய திருப்பாதத்தை நாங்கள் நமஸ்கரித்திருந்த சிறுமாலை தியானத்தை உமக்கே பாதுகாணிக்காக வைத்தொப்பு தருகின்றோம். இதை நீர் கையேற்று உடைய சுருக்கமான இடத்திலே கையெழுத்து இதிலே நாங்கள் தியானிக்கிற தேவ பரம ரகசியங்களினுடைய பலனடையவும் சுகித நடக்கையின்படி நடந்துலகத்திலே செலவிக்கினங்களுக்கு நிவாரணமாகவும் பரலோகத்திலே உடைய திருக்குமாரனுடையவும் மோட்ச முக தரிசனை கண்டு கலந்திருக்கும் ஒத்தாசபணிகளும் தாயாரே மாதாவே ஆண்டவளே ஆமேன். கிருபதை ஆபத்துக்கும் மாதாவாயிருக்கிற எங்கள் தாக்கினியே வாழ்க. எங்கள் ஜீவமே, எங்கள் மதுரமே, எங்கள் சஞ்சமே வாழ்க. பரதேசிகளாயிருக்கிற நாங்கள் வயல் மக்களும் பார்த்து கூப்பிடுகின்றோம். இந்த கண்ணீர் கணவான் என்று விழாவிகளதும் நோக்கி பெருமிச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி இறந்து மன்றாடுகிற தாயே, உடைய ஆபரமுள்ள திரியிலக்க கண்களை எங்கள் பேரிலே திருப்பியறலாம். இது வன்றியே நாங்கள் இந்த பிரதேசங்கள் அந்த பிற்பாடு தரிசனத்தை எங்களுக்கு தந்தரலாம். கிருபாவரியே தியாவரியே பேரின் பரசமுள்ள கன்னி மாமரியே சர்வேசனுடைய அச்சேஷ்ட மாதாவே, இயேசு கிறிஸ்துவினுடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்கத்தக்கதாக சர்வேசனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ள. சுவாமி கிருபையாயிரம், கிறிஸ்துவே கிருபையாயிரம், சுவாமி கிருபையாயிரம், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரலோகத்திலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா, உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா, பரிசுத்தாவியாகிய சர்வேசுரா, அஜேசரம திருத்துவமாயிருக்கிற சர்வேசுரா, திவ்ய ரட்சகரே எங்களுக்கு அளித்தாமல உற்சவ மாதாவே, தேவகிருபையின் அதிசயத்திற்கெத்தனமான அமல உற்சவ மாதாவே, லூர்து மலை கெபியில் தரிசனமான அமல உற்சவ மாதாவே, உலகத்தை வருத்தல் அவசியம் என்று காண்பிக்க ஏகாந்த ஸ்தலத்திலே தரிசனமான அமல உற்பவ மாதாவே, ஞான சௌந்தரியத்திற்கு மேலான சௌந்தரியம் வேறு இல்லை என்று காண்பிக்க அழகின் அவதாரமாய் தரிசனமான அமல உற்பவ மாதாவே, ஆத்ம சுத்தத்துக்கு மேலான சுத்தம் இல்லை என்று காண்பிக்க சுத்த வெண்ணாளியை உடுத்தியவளாய் தரிசனமான அமல உற்பவ மாதாவே, கற்பின் புண்ணியத்தை எடுத்து காட்ட நீலக்கச்சை கட்டி தரிசனமான அமல உற்பவ மாதாவே, தாழ்ச்சியே சிறந்த புண்ணியம் என்று காண்பிக்க நடுமுக்காடிட்டவளாய் தரிசனமான அமல உற்பவ மாதாவே, வான் வீடே நமது நித்திய வீடு என்று காண்பிக்க வானகத்தை நோக்கியவளாய் தரிசனமான அமல உற்பவ மாதாவே, குழந்தையுள்ளம் படைத்தவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று காண்பிக்க
ஆடு மேய்க்கும் சிறுமிக்கு தரிசனமான அமல உற்பவ மாதாவே உலகம் துன்பம் நிறைந்தது என்று காண்பிக்க கல்லும் முள்ளும் நிறைந்த கெபியில் தரிசனமான அமல உற்பவ மாதாவே ஆத்தும நோயிலிருந்து விடுவிக்க ஜபம் தவம் தேவை என்று உரைத்து 53 மணிச்சபத்தை அடிக்கடி சொல்லுதல் உத்தம பக்தி என்று காண்பிக்க கையில் சபமாலையுடன் தரிசனமான அமல உற்பவ மாதாவே தேவனின் நம்பிக்கையை காண்பிக்க சிறுமிக்கு நீரூற்றை பொறுப்பைத்தருளிய அமல உற்பவ மாதாவே இயேசுவில் அன்பு சகோதரர்களே, இன்றைய நாளில் சிறுத்தீவில் அமைந்துள்ள லூர்து அன்னையின் சிற்றாலயத்தில் அன்னையின் திருவிழாவை மகிழ்வுடன் கொண்டாட அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம். பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகரில் அமைந்துள்ள மலையில் சிறுமி பெர்னடேத்திற்கு அன்னை மரியாள் முதலில் காட்சி கொடுத்தார். 19ஆம் நூற்றாண்டில் 18 முறை சிறுமிக்கு காட்சி கொடுத்து செபமாலையின் மறை உண்மைகளை விளக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மறை உண்மைகளை தியானிக்கவும் இந்த 53 மணி செபம் சொல்லுதல் உத்தம பக்தி முயற்சி என்பதையும் தனது காட்சிகள் மூலம் தெரியப்படுத்தியுள்ளார். மேலும் சிறுமி பெர்னடேத்திற்கு தாகம் ஏற்பட்ட போது அங்கு தோன்றிய நீரூற்று இன்றும் எண்ணிலடங்கா புதுமைகளை செய்யும் குணம் அளிக்கும் அருமருந்தாக இருக்கின்றது. இறுதியாக தனது காட்சியில் தானே அமல உற்பவம் என்ற மறை உண்மையையும் பெர்னதேத் மூலம் உலகிற்கு அன்னை தெரியப்படுத்தியுள்ளார். எனவே அன்னை மரியாளின் ஒவ்வொரு காட்சிகளும் கடவுளின் செய்தியை எமக்கு சொல்லுவதாய் அமைகின்றது. அன்று சிறுமியிடம் கேட்டது போல் இன்று எம்மிடமும் அனுதினமும் செபமாலை சொல்லுங்கள், இறைவனின் சித்தத்தை அறிந்து செயற்படுங்கள் என்று தான் அன்னை கேட்கின்றாள். எமக்காக இறைவனிடம் பரிந்து பேசும் அன்னையிடம் எம்மையும் எம் குடும்பங்களையும் எம் பங்கையும் ஒப்படைப்போம். அன்னை மரியாளின் பாதுகாப்பும் பரிந்துரையும் என்றும் எமக்கு நிறைவாக கிடைக்கவும் இவ்வுலகில் வரும் சகல ஆபத்துக்களில் இருந்தும் எம்மை அன்னை காக்கவும்
இறையருள் வேண்டி தொடரும் திருப்பலியில் குருவுடன் இணைந்து கொள்வோம். தூய திருத்துவத்தின் பேரால் இப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு அன்பான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளை நாம் தாயாகவும் திரு அவையின் தாயாகவும் நாம் எப்போதும் நினைத்து நமக்காக மன்றாடும்படி வேண்டுகின்ற அன்பு தாயாக இருப்பதை நம் மனதில் இருத்தி இருக்கின்றோம். அந்த அன்னையை தேடி வருகின்ற போது எங்கள் உணர்வுகளோடு வருகின்றோம். குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விடயத்தையும் சுமந்து கொண்டு வருகின்றோம். இன்றைய தினம் எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விடயங்கள் நினைக்கின்ற போது நம் ஒவ்வொருவருக்காகவும் அன்போடு சிந்திக்கின்ற, அன்போடு வேண்டுகின்ற நம் பாப்பரசருக்காகவும் வேண்டிக் கொள்வோம். மருத்துவமனையில் இருக்கின்ற அவரின் இன்றைய நிலையில் அந்த அன்னையின் பரிந்துரை இருக்க வேண்டும் என்று சொல்லி நம் பாப்பரசருக்காக வேண்டுவோம். அதே வேளையிலே நம் பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைத்து அந்த ஒவ்வொரு குடும்பங்களின் ஆன்மீக வாழ்க்கையையும், இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆண்டவரிடம் அன்னையூடாக கொடுத்து நாம் மன்றாடுவோம். ஒரு கணம் மௌனமாக நாம் என்ன செபத்தோடு என்ன கருத்தோடு வந்தோமோ அதை நினைத்து பார்த்து இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்ற நேரத்திலே அதற்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். எங்கள் செபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கின்ற எங்கள் பாவங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்குள் அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, ஒரே திருமகன் சிலுவையில் தொங்கிய போது தம் அன்னையாம் புனித கன்னிமரியாவை எங்களுக்கு அன்னையாக தந்தருளினார். இவ்வாறு அந்த அன்னையின் அன்பு எங்களுக்கு துணை நிற்பதால் உமது திரு அவை மென்மேலும் பலம் பெற்று தம் மக்களின் புனிதத்தை கண்டுகளிக்கவும் மக்களின் குடும்பங்கள் அனைத்தையும் தம் அரவணைப்பில் ஈர்த்து கொள்ளவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆட்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப் பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. மகளே, உலகினுள்ள எல்லா பெண்களையும் விடவே நீர் உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும் மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இறைவா, புகழ் பெற்ற கடவுள் உனக்கு அருள்வாராக. நலன்களால் உன்னை நிரப்புவாராக. நம்மினத்தாரின் உயர் பெருமை நீரே. இரண்டாம் வாசகம். இயேசுவின் தாய் மரியாளோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். திருத்தூதர் பணியிலிருந்து நூலிலிருந்து வாசகம். இயேசு விண்ணேற்றம் அடைந்தபின் திருத்தூதர் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ளது. பேருது யோவான், யாக்கோப்பு, அந்திரோயா, பிலிப்பு, தோமா, பத்லேவுன், மத்தேவு, அல்வேவின் மகன் யாக்கோப்பு, தீவிரவாதியான தீமோனின் யாக்கோப்பின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்தபின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரரோடும் அவருடைய தாய் மரியாளோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனுடன் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராக அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராக இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு வீடு திரும்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அமர்ந்திருப்போம். இன்று நான் மறையுரையாக இல்லாமல் அன்னை மரியாளோடு உங்களை தியானிக்க அழைக்கிறேன். இன்று நாம் வாசித்த இந்த நற்செய்தியை நீங்கள் பல தடவைகளிலே கேட்டிருப்பீர்கள். இதை நாங்கள் மரியாயின் பாடல் என்று சொல்லுகிறோம். இந்த மரியாயின் பாடல் என்ற இந்த நற்செய்தி பகுதியை பலர் பலவிதமாக விமர்சிக்கின்றார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் இது மரியாயினுடைய செபம். மரியாளுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து அவளுடைய இறை வாழ்வின் அழைப்பின் அனுபவத்தோடு இணைத்து அவள் செபித்த ஒரு செபம் என்று சொல்லுகிறார்கள். அதனால் தான் நாங்களும் குருக்கள் துறவிகளாகிய நாங்கள் எங்களுடைய நாளாந்த ஒவ்வொரு நேரத்துக்கான செபத்திலே மாலை செப வேளையிலே இறுதியாக இந்த மரியாயின் பாடலையும் தவறாது செபிப்போம். அது ஒரு செபம். அது மட்டுமல்ல, சிலர் இதை மரியாளுடைய விடுதலை கீதம் என்று சொல்லுகிறார்கள். அன்னை மரியாள் தன்னுடைய உதரத்திலே
திருமகனை கருத்தாங்கிய நேரத்திலிருந்து ஆண்டவன் இயேசு இந்த உலகத்திலே ஆற்ற இருக்கின்ற அனைத்து விடுதலை வாழ்வின் செயல்களை எல்லாம் முன்கூட்டியே தன் இதயத்துக்குள்ளே சிந்தித்து தியானித்து வந்தவளாக அதை விடுதலை கீதமாக ஒலிக்க விடுகின்றாள் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் இது அன்னை மரியாளுடைய இறைவனுடைய போற்றுதல் புகழ்ச்சி சுபம் பாடல் என்று சொல்லுகிறார்கள். இவ்விதமாக அன்பர்களே, இந்த மரியாயினுடைய பாடல் அர்த்தம் நிறைந்தது, தியானம் நிறைந்தது, சிந்தனைகள் நிறைந்தன. சொல்லப்போனால் எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் சுபமாக, பாடலாக, தியானமாக, சிந்தனையாக, விடுதலை வாழ்வாக திகழ வேண்டிய ஒரு அற்புதமான நற்செய்தி பகுதி இது. மரியாள் தன்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து எம்பிய வார்த்தைகள். முதலாக நாம் சிந்திப்போம் என்றால், அன்னை மரியாள் இறைவனுடைய வல்லமைக்காகவும் புனிதத்திற்காகவும் இறைவன் அவள் மேல் காட்டிய கருணைக்கும் இரக்கத்திற்காகவும் ஆண்டவனை போற்றுகிறாள், புகழுகின்றாள். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய செபம் நாங்கள் எப்போது எங்கெல்லாம் செபிக்க வேண்டும் என்று செபிக்க முயற்சிக்கின்றோமோ, எங்களுடைய செபம் அத்தனையினுடைய முதலாவது படி என்னென்றால் இறைவனை போற்றுவதும் புகழ்வதும். இதை நாங்கள் செய்கின்றோமா? இயேசு கற்றுக் கொடுத்த செபம், இயேசு தன்னுடைய தந்தையை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து அன்றாடம் பல தடவைகள் செபித்த செபத்தினுடைய முதலாவது வரி என்ன? விண்ணகத்தில் இருக்கிற என் தந்தையே, நீர் போற்றப் பெறுவீராக, நீர் வாட்டப் பெறுவீராக. பாருங்கள் நண்பர்களே, இறைவனுடைய மகன் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய தந்தையை போற்றுகிறார், புகழுகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? இறைவன் என்பது யார் என்று தெரியாமல் நாங்கள் பல தடவைகளில் செபிக்கிறோம் நண்பர்களே. செபம் 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 என்று செய்கிறோம். ஆனால் யாரோடு செபிக்கிறேன், யாருக்கு என் செபங்களை காணிக்கையாக்குகிறேன், யாருடன் என்னுடைய வேண்டுதல்களை முன்வைக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கை தன்மை நம்முடைய வாழ்விலே செபிக்கும் போதெல்லாம் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் தியானித்து பாருங்கள் நண்பர்களே. பெரும்பாலும் நான் இல்லை என்றுதான் சொல்லுவேன். யாகப்பர் கோயிலுடைய படியிலே ஏறிய உடனே, யாகப்பரே என்னுடைய உடலை தொட்டு குணப்படுத்தும், எனக்குள்ளே இருக்கிற குடும்ப பிரச்சனையை தீரும், என்னுடைய பிள்ளை தவறாக போகின்றால் அதை திருத்தும். தேவைகளையே முன்வைக்கிறோம். இதுதான் எங்களுடைய செபத்தினுடைய முதற்படியாக பல தடவைகளில் பலருடைய வாழ்க்கையிலே உண்டு அன்பர்களே. இல்லை, நான் செபிக்கும் போது முதலையாக செய்ய வேண்டிய ஒன்று, இறைவா உன்னை நான் போற்றுகிறேன், உன்னை நான் போழுகிறேன், உன்னை நான் ஸ்துதிக்கிறேன், உன்னை நான் ஆராதிக்கிறேன், உன்னை நான் வணங்குகிறேன். ஏனென்றால் நீர் எல்லாவற்றிற்கும் மேலானவர், நீர்தான் நன்மைகள் அனைத்திற்கும் ஊற்றானவர். உம்மிடம் இருந்து எனக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கப் போவதும் இல்லை, நிறைவேறப் போவதும் இல்லை. ஏனென்றால் நீர்தான் எல்லாத்திற்கும் ஊற்றானவர், எல்லாத்திற்கும் தலைவரானவர். இதை இயேசுவே செபித்தார் என்பர்களே. அன்னை மரியாள் இதுதான் தன்னுடைய முதற்படியாக செபிக்கிறாள். இறைவன் தன்னை திருமகனை பெற்றெடுக்கும் ஒரு தாயாக தேர்ந்தெடுத்த அந்த உண்மையை உள்ளத்திலே உணர்ந்தவள் இறைவனை போற்றினாள், புகழ்ந்தாள். அதே விதமாக அன்பு நெஞ்சங்களே, எங்களுடைய செபமும் அமையட்டும். நீங்கள் முதற்படியாக இறைவனிடம் செபிக்க வேண்டும் என்று நினைத்த போதெல்லாம் இறைவனை போற்றி பாருங்கள், புகழ்ந்து பாருங்கள், துதித்து பாருங்கள். நீங்கள் தேவைகளை முன்வைக்க முன்னாகவே உங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கான சாத்தியம் உண்டு. ஆண்டவர் உங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். இதை அன்னை மரியாள் உணர்ந்தாள். இரண்டாவதாக, மீட்பரை பெற்றெடுக்கும் ஒரு அந்தஸ்தை, அழைப்பை தந்ததற்காக அவர்கள் மகிழ்ச்சியின் ஆரவாரத்தோடு ஆண்டவரிடம் தன்னுடைய மகிழ்ச்சியை எடுத்துரைக்கிறார். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் இதயம் அக்களிக்கின்றது என்று பாடிய அந்த அன்னை என்ன செய்தாள்? ஏனெனில் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணுற்று, இது முதல் எல்லா தலைமுறையினிடமும் என்னை பேறு பெற்றவராக்கினார். தன்னுடைய தாழ்நிலையில் இருந்து தன்னை உயர்த்தியதற்காக அவள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மகிழ்ச்சி கொள்கிறாள், தன்னுடைய உள்ளத்திலே ஆரவாரம் கொள்ளுகிறாள், தன்னுடைய உள்ளத்திலே திருப்தி கொள்ளுகிறாள். அன்பர்களே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவன் எவ்வளவு அரும்பெரும் செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்கின்றோமா?
ஏதோ நான் கேட்ட ஒரு காரியம் மட்டும் எனக்கு கிடைத்து விட்டால்தான் அங்கே இறைவன் இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கையா? நான் கேட்டது எனக்கு எதுவும் இறைவன் தரவில்லை என்றால் அவர் இறைவன் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வருவதான் என்னுடைய நம்பிக்கை நிலைப்பாடா? இல்லை, இன்றைக்கு நாம் இந்த இடத்திலே அன்னையினுடைய திருப்பதியிலே உயிரோடு இருக்கிறோம் என்றாலே அதனுடைய முதலாவது நிலை என்ன? இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற உயிர் என்ற கொடை ஒன்றுதான் நண்பர்களே. இதை நாங்கள் நினைப்பதே இல்லை. 24 மணி நேரமும் காலமே முழித்த வேளையிலிருந்து இரவு படுக்கப் போகும் வரையும் வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலே என்னை இறைவன் வழி நடத்தினாரே, எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்தாரே, என்னை பாவத்தின் அடிமைத்தளத்திலிருந்து பாதுகாத்தாரே, எனக்கு எத்தனை நன்மைகளை தந்து என்னுடைய வாழ்க்கை என்ற நாள் முழுதும் போக்கினாரே, என்னுடைய பசியை போக்கினாரே, தாகத்தை போக்கினாரே, நான் நினைத்த எத்தனையோ தேவைகளை எல்லாம் என்னை அறியாமலே அதிசயிக்கத்தக்க முறையிலே எனக்கு கொடுத்தாரே என்று அந்த ஆண்டவனிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்ற, ஆர்ப்பரிப்பு கொள்ளுகின்ற, ஆரவாரம் கொள்ளுகின்ற மகிழ்ச்சியின் உள்ளமங்களுக்கு இருக்கா அன்பர்களே? ஆண்டவனுடைய சன்னிதானம் சென்றவுடனே எங்களை அறியாமலே நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம். அது முதலை கண்ணீரா, அல்லது ஆனந்த கண்ணீரா, அல்லது மகிழ்ச்சியின் கண்ணீரா, அல்லது போற்றுதலின் கண்ணீரா என்பதை பரிசோதித்து பாருங்கள் என்பர்களே. ஆண்டவனுக்கு எங்களுடைய அனுதாபம் முதலை கண்ணீர்கள் எல்லாம் தேவையே இல்லை. ஆண்டவனுக்கு தேவையானது அவரிலே மகிழ்ச்சி பொங்குகின்ற ஆனந்தம் நிறைந்த கண்ணீர் என்பர்களே. ஏதோ கவலையில் தான் கண்ணீர் என்பது அர்த்தமல்ல. நாங்கள் நினைக்கிறோம் கண்ணீர் என்றால் கவலை நேரத்தில் தான் கண்ணீர் விட வேண்டும். இல்லை, மகிழ்ச்சி ஆரவாரம் கொண்டவனும் கண்ணீர் விடுவான், தெரியுமா அன்பர்களே? ஒரு உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளே எவ்வளவுக்கு அவனத்துக்குள்ளே மற்றவர்கள் மட்டிலே பேரன்பு கொண்ட ஒரு மனிதனாக வாழுகின்றானோ, எவ்வளவுக்கு மற்றவருடைய தேவைகளிலே, கஷ்டங்களிலே, துன்பங்களிலே அவனுக்கு ஒரு பற்று அனுதாபம் உண்டோ, அவன் நிச்சயமாக கண்ணீர் வடிக்கும் ஒரு மனிதன் நண்பர்களே. ஏதோ கவலைக்காக, இழப்புக்காக, துன்பத்திற்காக, நோவுக்காக அழுவது மட்டுமல்ல, கண்ணீர். அன்னமரியாள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாள், மகிழ்ச்சியின் கண்ணீர் வடிக்கிறாள். அதான் பல முறை நாங்கள் அதிசயங்கள் என்று அறிகிறோம். அன்னமரியாள் அழுகிறாள், இரத்த கண்ணீர் வடிக்கிறாள், நீர்க்கண்ணீர் வடிக்கிறாள் என்று சொல்கிறோமே, அது அவருடைய ஆனந்த கண்ணீர் என்பர்களே. நாங்களும் அவ்விதமான ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே வாழ வேண்டும், வளர வேண்டும். ஆண்டவன் என்னுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற அளப்பரிய அரும்பெரும் செயல்களை, ஆசீர்வாதங்களை, பேறுகளை நினைத்து நாங்கள் ஆண்டவனுடைய பிரசன்னத்திலே மகிழ்ச்சியின் கண்ணீரை வடிக்க வேண்டும். இது தேவை என்பர்களே. இது ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு, மகிழ்ச்சியின் வாழ்வுக்கு, இறை அனுபவ வாழ்வுக்கு அவசியமான ஒரு உணர்வு நிலை. இதை நாங்கள் பல தடவைகளை புரியாமல் இருக்கிறோம். அழுவதற்கு கூட வெட்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஐயோ, அழுதுவிட்டால் இவர் ஏதோ நான் பெரியீனன் என்று நம்பி பார்த்து விடுவார்களே, இவர்களுக்கு துன்பங்களை தாங்கத் தெரியாத ஒரு பெரியீனவாதி என்று நினைத்து விடுவார்களே, இவை எல்லாவற்றிற்கும் நினைச்சதுக்கெல்லாம் கண்ணீர் வடிக்கிற ஆக்களை என்று என்னை பிழையாக நினைத்து விடுவார்களே என்ற ஒரு தப்பெண்ணங்கள் எல்லாம் எங்களுடைய மனசுக்குள்ளே உண்டு. இதனால் ஆனந்த கண்ணீரை கூட நாங்கள் அடக்கி வைக்க பார்க்கிறோம். இல்லை, அன்னமரியாள் இறைவனிலே மகிழ்ச்சி கொள்ளுகிறாள், ஆனந்தம் கொள்ளுகிறாள். அவள் செய்த அரும்பெரும் செயல்களை, தான் நிலையிலே இருந்த அடிமையாகிய என்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி விட்டாரே, இறைவனுடைய தாயாகும் பெற்றுக்கு அழைத்து விட்டாரே, உலகத்தை மீட்கின்ற மீட்பரை கருவிலே தாங்குகின்ற ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்தாரே, இத்தனை லட்சக்கணக்கான யூத பெண்களின் மத்தியிலே ஒரு ஏழை நசரூத்தூர் பெண்ணாகிய என்னை தேர்ந்தெடுத்தாரே என்று அந்த அன்னை ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாள், மகிழ்ச்சி பொங்குகிறாள். அன்பர்களே, கிறிஸ்தவருடைய எங்களுடைய வாழ்வும் ஒரு மகிழ்ச்சியின் வாழ்வாக இருக்க வேண்டும். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, கிறிஸ்தவர்கள் என்றால் மகிழ்ச்சியின் மனிதர்கள். கிறிஸ்தவருடைய வாழ்விலே கவலை தேவையில்லை அன்பர்களே. அதுக்காக கவலைப்படக்கூடாது என்பதல்ல, கவலை வந்தாலும் ஆண்டவரிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் என்னுடைய கண்ணீரையும் அவர் மகிழ்ச்சியாக மாற்றுகின்றவர். அடுத்ததாக பாடலிலே பார்க்கிறோம், மீட்பரின் வழியாக இறைவன் உலகை புதுப்பிக்க இருக்கின்றதை முன்கூட்டியே காண்கின்றாள். இதுதான் நாம் வாழ வேண்டிய ஒரு நம்பிக்கை பார்வை என்பர்களே. அன்னமரியாள் கருவிலே கருவை தாங்கியவள் பிறப்புக்கு முன்னாகவே ஆண்டவன் இந்த உலகத்திலே செய்ய இருக்கிற அத்தனை காரியங்களையும் முன்கூட்டியே பார்க்கிறாள். அவள் என்ன மறைக்கல்வி வகுப்புக்கு சென்றாளா, அல்லது விவிலிய அறிவுரைகளுக்கு சென்றாளா, அல்லது விவிலியத்தை எடுத்து படித்தாளா? வாசித்தாள்,
தியானித்தாள், அதை உள்ளத்திலே இருத்தினாள். அதுதான் வார்த்தை மனு உருவானது அன்பர்களே. அன்னை மரியாள் ஆண்டவன் எதையெல்லாம் இந்த உலகத்திலே மீட்பின் காரியங்களாக செய்ய போகிறாரோ, செய்ய இருக்கிறாரோ அத்தனையையும் அவள் வரிசைப்படுத்தியே சொல்லுகிறாள். இதனுடைய அர்த்தம் என்ன அன்பர்களே? ஆண்டவன் ஆற்ற இருக்கின்ற மீட்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் முன்கூட்டியே தன்னுடைய வாழ்விலே உணர்ந்து அறிந்து தியானித்து வந்திருக்கிறாள். அன்னை மரியாளை பற்றி ஒரு சுருக்கமான முழுமையாய் அன்னையை சொல்லுகின்ற ஒரு வார்த்தை உண்டு. அவள் கண்டது, கேட்டது, உணர்ந்தது எல்லாவற்றையும் தன்னுடைய இதயத்திலே வைத்து சிந்தித்து வந்தாள். எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு கிறிஸ்தவன் சிந்தனையும் தியானமும் கொண்ட ஒருவராக இருக்கிறாரோ அவர்தான் இறைவனின் உண்மைகளை கண்டுகொள்ள முடியும், வேறு யாராலும் அல்ல. இன்றைக்கு நாங்கள் எத்தனை வருடகால கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோமே என்பர்களே, எத்தனை திருவிழாக்களை ஆடம்பரமாக மகிழ்வாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்களை கொட்டியெல்லாம் நிறைவேற்றி முடிக்கிறோமே. ஆண்டவனை பற்றிய உண்மைகள் எங்களுக்கு தெரியுமா? ஆண்டவன் என்ன மீட்பின் காரியங்களை, விடுதலையின் காரியங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் நாங்கள் வரிசைப்படுத்தி 1, 2, 3 எங்களால் சொல்ல முடியுமா என்பர்களே? நான் நினைக்கவில்லை. என்றால் நாங்கள் வெறும் பக்தியின் மனிதர்களை ஒடிய இறைவனுக்குரிய மக்களாக நாங்கள் வாழ முயற்சிப்பது மிகவும் அரிது அன்பர்களே. காரணம், நாங்கள் இறைவனை பற்றி தியானிப்பதில்லை, இறைவனுடைய வார்த்தைகளை உள்ளத்திலே சிந்திப்பதில்லை. வாழ்விலே நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் சம்பவங்களையும் நாங்கள் கண்ணூரும் போதெல்லாம் அதை நாம் இறைவனின் காரியங்களாக அனுபவிப்பதில்லை. இதைத்தான் நாங்கள் படிக்கிறோம் மறைக்கல்வியிலே. நாங்கள் ஞானம் என்ற கொடையோடு வாழ வேண்டும். ஞானம் என்பது என்ன? தூயாவினுடைய முதன்மையான கொடை ஞானம். ஞானம் என்பது என்ன? இறைவனை எதிலும் எப்போதும் எங்கும் எவரிலும் கண்டு கொள்ளுகின்ற ஒரு வாழ்வின் நம்பிக்கையின் அனுபவம்தான் நண்பர்களே ஞானம். இன்றைக்கு நாங்கள் ஞானம் கொண்ட மனிதர்களா? இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையோ தீமையோ, துக்கமோ மகிழ்ச்சியோ, நோயோ ஆரோக்கியமோ, இழப்போ கூடலோ, எதுதானும் நாங்கள் விரும்பாததானும் எதுவும் வாழ்விலே நடந்து கொண்டிருந்தால் அந்த நிகழ்வுகளுக்குள்ளே எல்லாம் ஆண்டவனுடைய திருவுளத்தையும் விருப்பத்தையும் நாங்கள் கண்டுகொள்ள முடியுமா? அன்னை மரியாளுடைய வாழ்விலே ஏற்பட்டதும் அவள் எதிர்பார்க்காத ஒன்றுதான். நீ கன்னியாக இருக்கும் போதே உன் வயிற்றிலே ஒரு கருவை தாங்குவாய். இது எங்கனமாகும்? நானும் கன்னி ஆயிற்றே. கன்னியாகிய நான் என்னுடைய வயிற்றிலே ஒரு கருவை தாங்கி ஒரு குழந்தையை தாங்குகின்ற ஒரு பெண்ணாக இந்த சமூகத்திலே என்னால் முகம் கொடுக்க முடியுமா? மோசேயின் சட்டப்படி என்னை கல்லால் எறிந்து கொல்லு விடுவார்களே. இது என்ன? கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. நம்பினால் உமது திருவிழமே ஆகட்டும் என்று தன்னை முற்றாக இறைவனுடைய திட்டத்துக்கே கொடுத்தாலே. இதுதான் ஞானம், இதுதான் ஞானம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நாங்கள் இறைவனுடைய பிரசன்னத்தை காணுவோமா? இறைவனுடைய வெளிப்பாடை உணர்வோமா? இறைவனுடைய வார்த்தையை அடையாளம் காணுவோமா? இறைவனுடைய கரத்தை உணர்வோமா? இதை அன்னை மரியாள் முன்கூட்டியே இறைவன் இந்த மண்ணிலே மனுரு எடுத்து தன்னுடைய பணிவாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்னாகவே அன்னை மரியாள் அனைத்தையும் படம் பிடித்து சொல்லுகிறாள். இந்த திருமகன் இந்த உலகத்திலே இதைத்தான் செய்ய போகிறார், இதைத்தான் செய்ய போகிறார். கிறிஸ்துவில் அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இறைவனை யாரென்று அவர் என்னத்தை செய்கிறார் என்பதை அறிந்திருக்காவிட்டால் உண்மையாகவே இறைவனை நாங்கள் வாழவும் முடியாது, இறைவனை நம்பவும் முடியாது, இறைவனுடைய மக்களாகவும் வாழவும் முடியாது. அடுத்ததாக பார்க்கிறோம், இறைவன் ஆபிரகாம் வழி செய்த வாக்குறுதிகளுக்கு பிரமாணிக்கமாக இருப்பதை எண்ணி பூரிப்படைகிறாள். ஆண்டவன் எதையெல்லாம் ஆபிரகாமின் வழி தோன்றலாக அவர் அறிக்கையிட்டாரோ, எதையெல்லாம் நிறைவேற்றுவேன் என்று ஆபிரகாமின் வழியாக அவர் உறுதிப்படுத்தினாரோ அத்தனையெல்லாம் நிறைவேறும் என்று ஒரு தூர பார்வையிலே நம்புகின்றாள், தூர பார்வையிலே நம்புகின்றாள். அன்பு நெஞ்சங்களே, இந்த அன்னை மரியாளுடைய பாடலை உங்களுடைய வாழ்விலே பயன்படுத்துங்கள்.
வீடு சென்றால் இந்த அன்ன மரியாயின் பாடலை லூக்காஸ் நற்செய்தியிலே இருக்கின்ற மரியாயின் பாடல் என்ற பகுதியை இயேசுவை கருத்தாங்கிய பின்னாக எலிசபெத்தை சந்தித்த போது அவள் பாடிய பாடலை நீங்கள் உங்களுடைய வாழ்வுக்கு ஒரு தியானமாக எடுங்கள் நண்பர்களே, எடுங்கள். வெறும் அன்ன மரியாளுடைய திருத்தலத்திற்கு வந்து தடவி போட்டு உலக அழிந்து போகின்ற மண்ணோடு மண்ணாகின்ற தேவைகளை மட்டும் கேட்டுவிட்டு போகாமல் அன்ன மரியாளிடம் கேளுங்கள், அம்மா நீ எவ்வாறு இறைவனை கருத்தாங்கி அந்த இறைவனையே நீ முழுமையாக அறிந்து அந்த இறைவனுடைய திட்டத்துக்கே உன்னை கையளித்து அவரையே உன்னுடைய வாழ்விலே புகழாகவும் புகழ்ச்சியாகவும் வாழ்வாகவும் எடுத்துக்கொண்டு அந்த திருமகனை நீ உலகிட்டு கொடுத்து எங்களுக்கு மீட்பு கொடுத்தாயே, உன்னைப் போல நாங்களும் வாழச் செய்யும், உன்னைப் போல நாங்களும் வாழச் செய்யும். இதுதான் நண்பர்களே நம்பிக்கை வாழ்வு. இதுதான் இன்றைய இந்த நூற்றாண்டிலே, இந்த ஜூபிலி ஆண்டிலே திருச்சபை கொடுத்த சின்னம் என்ன? நம்பிக்கையின் பயணிகளாக இருப்போம். அந்த நம்பிக்கை என்பது என்ன? இந்த அன்ன மரியாள் வாழ்ந்த வாழ்வுதான். அதைவிட நம்பிக்கை வாழ்வுக்கான எந்த ஒரு உதாரணத்தையும் எங்களால் சொல்ல முடியாது அன்பர்களே. ஆகவே அன்பு நெஞ்சங்களே, அன்ன மரியாளுடைய திருத்தலத்துக்கு சரணடைந்திருக்கின்ற நாங்கள் அன்ன மரியாளிடம் சரணாகுவோம். எவ்வாறு அந்த அன்ன மரியாள் உமது திருவிழமே ஆகட்டும் என்று தன்னுடைய வாழ்வு முழுதையும் தன்னுடைய கன்னிமையையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தாளோ, அவ்வாறே நாங்களும் எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் இந்த அன்ன மரியாள் வழியாக இறைவனுடைய கரத்திலே கையளிப்போம். அன்ன மரியாளைப் போல நாங்களும் சொல்லுவோம், உமது வார்த்தையின்படியே ஆகட்டும். இந்த மரியாள் அனுபவித்த அனுபவத்தோடு நாங்களும் இந்த திருத்தலத்தை விட்டு வீடு சென்று, பங்குக்கு சென்று, கிராமத்திற்கு சென்று அன்ன மரியாளைப் போல நாங்களும் ஆண்டவனை எடுத்துரைக்கின்ற சாட்சிகளாக சின்னங்களாக திகழுவோம். இதுதான் அன்ன மரியாள் பக்தி. அன்ன மரியாள் பக்தி என்பது கட்டுக்கட்டாக மெழுகுவர்த்தியை கொளுத்து விடுவது மட்டுமல்ல, அழகுக்கு அழகாக நிறமாக நீங்கள் உடுத்துவது போல அன்ன மரியாளையும் உடுத்திவிட்டு போவதுமல்ல, அவளுக்கு இப்படி ஆடம்பரமான திருவிழாக்களை எடுப்பதோடு மட்டுமல்ல, அவையும் தேவைதான். ஆனால் அவை மட்டும் நம்பிக்கையின் அடையாளங்கள் அல்ல. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வும் அன்ன மரியாள் வழியாக இறைவனை வாழுகின்ற வாழ்வாக அமையட்டும். அன்ன மரியாள் இறைவனையே தன்னகத்தை கருவாகுவதற்கு முன்னாகவே கொண்டிருந்த காரணத்தினாலே அந்த வார்த்தையின் நம்பிக்கை அவளுடைய கருவிலே இறைவனாக மாறியது. வார்த்தை மன உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். எனவே அன்பு நெஞ்சங்களே, சற்று நேரம் நாங்களும் அந்த அன்ன மரியாளோடு சேர்ந்து இறைவனை போற்றுவோம், புகழுவோம். அன்ன மரியாளுடைய போற்றுதல் மனநிலையோடும், மன்றாட்டு மனநிலையோடும், ஆண்டவனில் கொண்ட நம்பிக்கை மனநிலையோடும், அவரை மீட்பராக ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை மனநிலையோடும் நாங்களும் எல்லோரும் எழுந்து நின்றவர்களாக இந்த மரியாளின் பாடலோடு இணைந்து கொள்வோம். ஆடி வருகின்றது என்
அந்த அன்னையைப் போல நாமும் ஆழமான விசுவாசத்தை கொண்டிருக்கின்றோம் என்பதை ஆண்டவருக்கு அறிக்கையிட்டவர்களாக எங்கள் விசுவாசத்தை இப்போது அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகிறார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர்களே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்துவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கு ஏற்றுக்கொள்கின்றேன். உயிர்ப்பையும் வர இருக்கும் அருள் வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆழமான நம்பிக்கை கொண்டு எங்கள் தேவைகளை ஆண்டவரிடம் சொல்லி மன்றாடுவோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, எம் திரு அவையின் பணியாளர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியினர் அனைவரையும் ஆசீர்வதித்தள்ளும். அவர்கள் முன்னெடுக்கும் புதுப்பித்தல் பணிகள் அனைத்தையும் இந்த ஜூபிலி ஆண்டிலே சிறப்புற அமையவும், சிறப்பாக நோயிற்றிருக்கும் எம் திருத்தந்தை நலம் பெறவும், அவர் நலமுடன் வாழவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயினும் மேலாக எம்மை அன்பு செய்யும் இறைவனே, இன்றைய நாளிலே சிறுத்தீவில் லூர்து அன்னையின் ஆலயத்தில் திருவிழா திருப்பலியை நிறைவேற்றும் அருட்பணி செபஸ்டின் அடிகளாரையும் எம் பங்குத்தத்தை, உதவி பங்கு தந்தை, ஏனைய அருத்தந்தையர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மரியன்னை எமக்கு தாயாக தந்த இறைவனே, அன்னையின் பக்தர்களாக அவரது பதி நாடி ஓடி வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தள்ளும். அவர்களின் குடும்பங்கள் எதிர்நோக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீரவும், பிள்ளைகளின் கல்வி வளம் பெறவும், தொழில் வளம் சிறக்கவும் தயவுரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வும் வழியுமான தேவனே, சிறுத்தீவு லூர்து அன்னையின் திருவிழா சிறப்புற அமைய உதவிய அனைத்து நல் உள்ளங்களை நிறைவாக ஆசீர்வதித்தள்ளும். சிரமதான பணி மூலம் எமது ஆலயத்தை துப்புரவு செய்த எம் இளையோர்களையும் அவர்களின் எதிர்கால வாழ்வையும் ஆசிர்வதியும். எம் பங்கின் முன்னேற்றத்திற்காக உழைக்கும் பல நல்லுள்ளங்களை உருவாக தயவுரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்புசா ஆண்டவரே, இந்த தீவிலிருந்து இந்த கோயில் கட்டைக்கு 300 வருடங்களுக்கு முன்னே நீர் எங்களை பார்த்தீர். எங்கள் மூதாதையர்கள், எங்கள் குடும்பங்கள் இவையெல்லாம் குருநகரில் கணக்கு இருக்கையில் சங்கிலியன் வட்டி துளைச்சான் என்ற கூக்குரலை கேட்டு இந்த கடற்கரை ஓரங்களில் முதல் வந்த போர்த்துகேய கப்பல்களைத்தான் எங்களுக்கு காட்டுறீர். நாங்கள் வரலாற்று வடிவம் மறந்துட்டோம். 300 வருடங்களுக்கு அப்புறம் லூர்து தேவி வந்தது. அதுக்கு முன்னே இந்த சிறுத்தீவு வந்தாலே போர்த்துகேய டாக்குமெண்ட்ஸில் கிடக்குது. போர்த்துகேய கப்பல்கள் எங்களை மீட்கிறதுக்கு வந்த இடம் உண்டு.
இங்கே தான் முதல் பூசை யாழ்ப்பாணத்தில் நடந்தது. அந்த பூசை பலியை திருப்பவும் நாங்கள் புதுப்பிக்கிறோம். எங்களை பாரும், நாங்கள் முழுதும் மாறிட்டோம். எங்களை இந்த உடுப்புகளிலும் பூச்சிலும் கண்டிருந்தால் போத்துக்கையன் திருப்பி கப்பலில் ஓடி இருப்பான். தூதலுக்கு என்னத்துக்கு இரட்சணியத்தாண்டு ஆண்டவராகிய இயேசுவே உண்மையான இரட்சணியத்தை விரும்புகிறவர்களாகவும் அழைக்கிறவர்களாகவும் தேவதாயின் தாழ்மையை பின்பற்றுகிறவர்களாகவும் எங்கள் பெண்கள், இங்கே பெண்கள் தான் கூட வந்திருக்கணும். ஆம்பளையில் ஒரு 10% வந்திருக்க மாட்டோம் இந்த இடத்துல. உண்மையான விசுவாச பற்றுதலோடு விசுவாசத்திலே புதுப்பிக்கப்பட்ட தாய்மாராக, குழந்தைகளாக, போதவஸ்தும் வேறு உலக வரிகளும் அகன்ற இளைஞர்களாகவும் இளம்பெண்களாகவும் நாங்கள் வாழ வரமரள வேணும் என்ற ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே, பிள்ளைகளுக்குரிய அன்போடு நாங்கள் உம்மிடம் எடுத்து சொன்ன இந்த மன்றாட்டுகளையும் என உமது உள்ளங்களில் இருக்கின்ற எல்லா தேவைகளையும் உமக்கு சித்தமானால் உமது வாழ்க்கையிலே நிறைவேற்றியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரியினுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையறிந்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்று மீட்பளிக்கும் அருளடையாளமாக மாற்றியருளும்.
அதன் ஆற்றலாலும் திரு அவையின் அன்னையாம் கன்னிமரியாவின் அன்பாலும் நாங்கள் பற்றியறிந்து மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்துடன் அவரோடு ஒன்றித்து உழைக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என் ஆணுமவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித கன்னிமரியாவை கொண்டாடும் இந்த நாளிலே முது பெருமைகளை போற்றி புகழ்ந்தேற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவரும் வார்த்தையானவரை களங்கமில்லா தம் இதயத்தில் ஏற்று கன்னியாக இருந்து அவரை கருத்தாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தார். மரியா சிலுவை அடியில் நின்று இறை அன்பின் திருவிழத்தை ஏற்று கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்கு உரிமை பெற்ற மனிதர் அனைவரையும் தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நிர்வாக்களித்த ஆவியாரை திருத்தூதர் பார்த்திருந்த போது அவர் திருத்தூதர்களின் வேண்டுதலிலும் தம் வேண்டலையும் இணைத்து மன்றாடும் திரு அவைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவர் விண்ணக மாட்சிக்கு உயர்த்த பெற்ற பின் ஆண்டவரின் நாள் மாட்சியுடன் வருமளவும் பயணமாகும் திரு அவையோடு தாயன்பால் உடனிருந்து தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி அக்களிப்பதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மனமும் ஆட்சியாளரை ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், என் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. கடவுளை நம் தந்தை நலக்கு ஜேசு நமக்கு கற்றுத்தந்தார். எனவே துணிவுடன் சொல்வோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்றப்பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமதிற்கு உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பெறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும்.
బంగారుడు పువాయంగా తెలియముళ్ళు తెలుపోడు ప్రశస్తములు என்னுடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிகவும் சிறப்பான முறையிலே இந்த திருநாளை நாங்கள் கொண்டாடி இருக்கின்றோம். தேவதாயாருடைய பரிந்துரை எங்களுடைய வாழ்விலே நிறைவாக கிடைக்க உங்கள் எல்லோருக்காகவும் கொண்டாடி அவருடைய பரிந்துரையை செவித்து நிற்கின்றோம். தேவதாயாரிலே விளங்கிய சிறப்பான பண்புகளை எல்லாம் நாங்கள் தியானிக்கின்றோம். அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய வாழ்வும் தேவதாயாரை போல இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்வாக அமைய வேண்டும் என்று விரும்பி வாழ்த்துகின்றோம். தேவதாயாரை விளங்கிய புண்ணியங்களை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று விரும்பி வாழ்த்துகின்றோம். அன்பான சகோதரங்களே, இன்று இந்த திருநாள் சிறப்பாக அமைவதற்கு காரணமாக இருந்த எல்லோருக்கும் நமது நன்றிகள். அந்த வரிசையிலே இன்று இந்த திருநாள் திருப்பலியை தலைமையேற்று ஒப்புக் கொடுத்து எங்களுக்கு ஆசபித்த அருட்தந்தை ரொனால்டு கிளரீஷியன் சபையை சேர்ந்த குருவானவர், அவருக்கு நமது நன்றிகள். அதோடு சேர்ந்து அருட்தந்தை செபஸ்டியன் எங்களுக்கு ஒரு அழகான சிறப்பான ஒரு மறையுரை ஆற்றினார். அவர் அமலமரி தியாகிகள் சபையை சேர்ந்தவர். தற்பொழுது சவேரியார் குருத்துவ கல்லூரியிலே ஒரு உருவாக்கர் குழுவிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் மிகவும் உற்சாகமான பிரசங்கையார். பல இடங்களிலே சிறப்பான முறையிலே பணியாற்றுகின்றவர். அவர் உளவள துணையாளராக இருந்திருக்கின்றார்.
நாங்கள் பருத்துறையில் இருந்த காலங்களிலெல்லாம் அவர் சிறப்பான முறையில் எங்களுக்கு உதவியாக இருந்து எல்லா வேலைகளையும் சிறப்புற செய்யக்கூடிய ஒருவர். இந்த வேளையிலே நாங்கள் அழைத்த பொழுது சந்தோஷமாக வந்து நல்ல முறையில் ஆயத்தப்படுத்தி வந்து ஒரு வித்தியாசமான முறையில் எங்களுக்கு இந்த மறையுரை ஆற்றி எங்களை தியானிக்க செய்ததற்கு அவருக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று அவருக்கு கொண்டாடுகின்றோம். எங்களுடைய மூத்த குருவாகிய அருட்தந்தை ஜெயசீலன் அவர்கள் எங்களோடு இந்த இடத்துக்கு வந்து எங்களோடு சேர்ந்து சபிக்கின்றார். தன்னுடைய இயலாமைகளிலே எல்லா விஷயத்திலையும் தானும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவார். தன்னுடைய இயலாமையை அவர் ஒரு பெரிய பொருட்டாக கருதுவதில்லை. பெருசாக உங்களுக்கு இருக்கோன்னா சேச்சி நான் கொடுப்பேன் வேண்டி கொடுப்பேன். அது எங்கள் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணம். எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் ஒன்று நாங்கள் படுத்திருப்போம், ஓய்வெடுப்போம். ஆனால் ஃபார் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். இப்போவும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மந்தோனியார் கோயிலில் போய் பாசங்கீதங்க வைப்பார். சனிக்கிழமையிலையோ புதன்கிழமையில மணியந்தோட்டத்துக்கு போவார். இப்படியே தன்னுடைய இருக்கும் மட்டும் தன்னால் ஆன பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவை அவருக்கும் நன்றிகள். இன்றைக்கு எங்களோடு வந்து எங்களுக்காக சபித்து எங்களுக்கும் சிறிய முறையில் ஒரு சிந்தனையை வழங்கி இந்த நேரத்தில் எங்களை சிறப்பித்ததற்கு அவருக்கு நன்றி. அதோடு சேர்ந்து எங்களோடு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருட்தந்தை விக்டர், தியாகோன், திருத்தொண்டர் டியோனி, இவர்கள் இருவருக்கும் உமது நன்றிகள். உண்மையான சோதரங்களே, ஒரு 10 நாளைக்கு முதல் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்த பொழுது ஒரு பெரிய அங்கால இருக்கிற மாதிரி தான் எங்கேயும் இருந்தது. வெத்தை காடாகத்தான் இருந்த இந்த இடம். ஆகவே இந்த இடத்தை வழிபாட்டுக்கு வந்த முறையிலே மாற்றியவர்களுக்கு நன்றி. அந்த வகையிலே எங்களுடைய இளையோர் ஒன்றியம், புனித யோசுவாஸ் இளையோர் ஒன்றியம், புனித யாகப்பர் ஆலயத்தில் இருந்து இயங்குகின்ற இளைஞர்களுக்கு நமது பாராட்டுக்கள். அவர்களுக்கு அவர்கள் கைதட்டி விடுவோமா? இரவு பின்னேரத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அவர்கள் இங்கே தான் பணியாற்றி கொண்டிருந்தார். பின்னேரத்தில் கால முறையில் நேரங்களை தங்களுக்கு ஏற்ற மாதிரியாக ஒழுங்கமைத்து வந்து இந்த இடத்தை சிறப்பான முறையில் ஒழுங்கமைத்து கொண்டார்கள். ஆகவே பின்ன யோசுவாஸ் இளையோர் ஒன்றியத்தினருக்கு நமது நன்றிகள். அவருடைய தலைவர், செயலாளர், அவர்களை நெறிப்படுத்தியவர்கள் எல்லோருக்கும் நன்றி. இவர்களோடு சேர்ந்து அடுத்த கட்டமாக எங்களுடைய அருட்பணி சபையினர் அவர்களுக்கு உதவியாக இருந்த எல்லா விஷயங்களையும் ஒழுங்குபடுத்தி கொடுத்த அருட்பணி சபையினருக்கு நமது நன்றிகள். அந்த வகையிலே எங்களுடைய உதவி செயலாளர் திருவாளர் ரஞ்சித் அவர்கள் சிறப்பான முறையிலே இந்த வேலைகள் எல்லாவற்றையும் ஒழுங்கமைத்து எல்லாவற்றுக்கும் தானே பொறுப்பாக நின்று எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கின்றார். ஆகவே அருட்பணி சபையினரோடு சேர்ந்து உதவி செயலாளராக எங்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற அந்த திருவாளர் ரஞ்சித் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு சேர்ந்ததாக இந்த நாள் சிறப்பு அமைவதற்கு உதவியாக இருந்தவர்கள் வரிசையிலே போக்குவரத்துகளுக்கு உதவியாக இருந்த கடற்தொழிலாளர் சங்க புறநகர் கடற்தொழில் அபிவிருத்தி சங்கத்தினருக்கு நன்றிகள். தேநீரை வழங்குகின்ற குத்தகையாளர்களுக்கு நன்றி. இன்னும் சிற்றுண்டிகளை வழங்குகின்ற தொண்டர்களுக்கு நமது நன்றி. ஷெரிங்டன், திருமதி ஜூஜின், டேவின் இவர்கள் இந்த சிற்றுண்டிக்கு பொறுப்பாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி. அவரோடு சேர்ந்ததாக எங்களோட இந்த கெபி முன்றலிலே புதிதாக நாங்கள் அமைத்திருக்கின்ற இந்த கொடிமரத்தை எங்களுக்கு அன்பளிப்பாக செய்த அந்த திருவாளர் அன்று அவர் குடும்பத்தினருக்கும் அது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு சேர்ந்து ஒலி அமைத்து செய்த சகோதரனுக்கும் இன்னும் இந்த வேலைகள் எல்லாவற்றுக்கும் பக்கபலமாக இருந்த எல்லோருக்குமே எமது நன்றிகள். தொடர்ந்து நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கிறிஸ்தவ சமூகமாக பயணிப்போம். இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுவதற்கு உங்களுக்கு நிதியுதவி கேட்ட பொழுது வலய ரீதியாக நீங்கள் அன்பளி செய்த நிதியுதவிகளுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருப்பலியை தொடர்ந்து தவுதாயாருடைய திருச்சிலுவை ஆசிரியரிடம் வரும். ஜேசு சிலுவையில் தொங்கும் போது தாம் அன்பு செய்த சீடரிடம் இவரே உம் தாய் என்றார். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, மீட்புக்கும் வாழ்வுக்கும் பிணையாகிய திருவுணவை உண்டு நாங்கள் உம்மை இறந்து கேட்கின்றோம். உம் திரு அவை கன்னித்தாயின் உதவியை பெற்றுக்கொள்வதாக. இவ்வாறு திரு அவை நற்செய்தி பறைசாற்றலால் எல்லா மக்களுக்கும் கற்பிக்கவும் உலகெல்லாம் ஆவியாரால் பொழிவால் நிரப்பப்படவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி
உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்னையின் பரிந்துரை வேண்டி வந்திருக்கின்ற நாங்கள் மறையுரையில் கேட்டது போல அந்த அன்னையால் பெற்ற ஒவ்வொரு நன்மைத்தனங்களுக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றியை சொல்லி, இதுவரையும் காக்கும் ஆண்டவர் தொடர்ந்து என்னை காப்பார், இதுவரையும் பலம் தந்த ஆண்டவர் தொடர்ந்து என்னை காப்பார், இதுவரையும் எந்த அன்னை எனக்காக மன்றாடினாரோ அந்த அன்னை எனக்காக மன்றாட அந்த விசுவாசத்தோடு ஆழமான நம்பிக்கையோடு இந்த ஆர்ப்பரிப்பில் பங்கெடுத்து அந்த அன்னையோடாக எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம்.
சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். 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 லூர்து அன்னையே செபமாலை மாதாவே எங்களுக்காக ஜேசுவை மன்றாடும். லூர்து அன்னையே செபமாலை மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். லூர்து அன்னையே செபமாலை மாதாவே எம் பங்கிற்காக இயேசுவை மன்ற. லூர்து அன்னையே செபமாலை மாதாவே எம் பங்கிற்காக இயேசுவை மன்றாடும். நம்மளுத்திருக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களை ஆண்டவரும் கொடுத்து நாங்கள் இந்த சுபத்தில் பங்கெடுப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவா, அடியார்களாகிய நாங்கள் என்றும் மனவுடன் நலம் பெற்று மகிழ்ச்சியாக இருக்க செய்தரணும் என்னும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாளின் பரிந்துரையால் இன்றைய துன்பங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாமை ஒன்றை பிறவினாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.